அல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பு பட்டணத்திற்கு, இதோ அந்த பிலிப்பு பட்டணத்திலே வாழுகிற ஜனங்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியாத சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், என் கவலைகளையும் பிரச்சனையும் சொல்லுவதற்கு ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை நேசிக்கிற எனக்கு ஒரு சிநேகிதர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு மணவாளராய் அவர் இருக்கிறார், எனக்கு தாயும் தகப்பனுமாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய தேவன், இதோ நம்முடைய கர்த்தர், நம்முடைய இயேசுவை நாம் உயர்த்துகிற பொழுது நமக்கு சந்தோஷம் தானாய் வந்துவிடும். எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமா? உலகத்திலே இருக்கிறவர்கள் தான், அவரை பற்றி அறியாது இருக்கிறவர்கள் தான் கவலைப்படுவார்கள். அவரை பற்றி அறியாது இருக்கிறவர்கள் தான் பிரச்சனை வந்த உடனே, வியாதி வந்த உடனே, வீட்டு சூழ்நிலைகள் எதிராய் மாறின உடனே கவலைப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். இது என்ன ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, அது எப்படி ஆகுமோ என்று சொல்லி. மாறாக அவரை அறிந்திருக்கிற நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய எல்லா காரியங்களையும் குறித்து நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி. யார் இப்படி சொல்ல முடியும்? தேவ ஜனமே, உலகத்தில் எந்த கடவுள் இப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஆனால் நம்முடைய இரட்சகர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எதற்கும் கவலைப்படாதே, சந்தோஷமாயிரு. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிரு என்று சொல்லி நமக்கு அவர் இந்த நாளிலே ஆறுதல் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு, நமக்கு நன்மையானது ஒன்று உண்டு, நம்மோடு கூட இருக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தானாக சந்தோஷம் வந்துவிடும். நம்முடைய துக்கங்களையும் கவலைகளையும் அவர் சமூகத்திலே நீங்கள் ஊற்றும் பொழுது தானாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். எனவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். துக்கம் வரும் பொழுதும், சோர்வு உண்டாகும் பொழுதும், உங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி அநேகர் சொல்லும் பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. அவருடைய வசனத்துல சந்தோஷமா இருங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக உமக்குள் சந்தோஷமாய் இருந்து ராஜா, உம்முடைய வார்த்தைக்குள் சந்தோஷமாய் இருந்து ராஜா, நாங்கள் அப்பா எங்கள் கவலைகளை எல்லாம் மறக்க இந்த அதிகாலையிலே எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.